உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மார்ட்டல் ரூலரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் பேச போகிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ பாருங்கள். ஆனால் இந்த வீடியோ வந்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிச்சிடுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்நிலை, அந்த இடத்துக்கு முன்னாடி உட்காந்து தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். பின்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி தெரியும். ஸோ இப்போ இம்மார்ட்டல் ரூலர் வந்து 2025 வருவாருன்னு சொல்லி சித்தர்கள் ப்ரிடிக்ஷனில் இருந்துச்சு. அதை தான் நம்ம வந்து வீடியோவை போட்டோம். 3 வருஷமாக கிட்டத்தட்ட வீடியோ போட்டோம். நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் வீடியோ போட்டாங்க. ஆனால் 2025 இம்மார்ட்டல் ரூலர் வருவார்னு சொல்லி இப்போ எல்லா சேனல்லையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பியும் பார்த்தா இப்போ இன்றைக்கி ஒரு சேனலில் பேசியிருந்தாங்க, நேற்று கூட ஒரு சேனலில் பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ திருப்பியும் எல்லா சேனல்லையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ 2025 இம்மார்ட்டல் ரூலர் வரப்போகிறது உறுதியாயிருச்சு. ஆனால் வந்து பார்த்தா அதில் இன்னும் வந்து சில குழப்பங்கள் வந்து, அதாவது இப்போ 5 வருடம் ஒன்றா இருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இதில் வந்து 3 விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி ஒரு மீட்டிங் போட போகிறோன்னு சொல்லி அந்த ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாங்க. தேசிய கட்சியின் தலைவர் அவருடைய சப்போர்ட்டு, அப்புறம் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இவங்களோட சப்போர்ட்டு, டாக்டர் சித்த மருத்துவ டாக்டரோட சப்போர்ட்டு, ஒரு 12 பேர் கொண்ட குழு வச்சு ஒரு மீட்டிங் போட போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு பெரிய மீட்டிங் நடக்க போகுது. அதுக்கு வந்து சென்னைன்ற ஒரு தமிழ்நாட்டின் தலைநகரம், அந்த இடத்த வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. பிப்ரவரி 8 மதியம் 12 மணிக்கு மீட்டிங் சொல்லிட்டாங்க. சரிங்களா, அது ஏற்கனவே நம்ம போன வீடியோலேயே சொல்லிட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன தகவல் கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதாவது மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவ உலகத்தில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா உலகத்தில் மருத்துவ ரீதியாக வந்து நிறையா வந்து முறைகேடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு காலத்தில் மருத்துவம்ன்றது ஏதோ நோயே இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து உணவு பழக்க வழக்கங்களால் நோய்கள் உருவாக்கப்படுகிறது. நோய்கள் உருவாக்கப்பட்டு அதுக்கு மருந்துகளை தயாரித்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மெடிக்கல் மாஃபியான்னு சொல்லக்கூடிய அந்த மாஃபியா கும்பலை எதிர்த்து தான் அவங்க பிப்ரவரி 8 அறிக்கை விட போகிறாங்க. அப்போ உலக மக்கள் எல்லாம் அவங்க பின்னாடி பயணிக்க வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. இன்றைக்கி கொடுத்த தகவலை தான். ஸோ இப்போ இந்த மெடிக்கல் மாஃபியான்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவத்துறையில் இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்தோம்னா நோய்களே கம்மியாக இருந்தது. இன்றைக்கி நோய்கள் இத்தனை நோய்கள் இருக்குது. இதுக்கெலாம் காரணம் என்ன? அப்போது புதுசாக நோய்கள் வருது. பிறந்த குழந்தைகளுக்குலாம் நோய் வருது. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன சதிகள் இருக்குது, இதெல்லாம் எப்படி அவங்க சீரமைக்க போகிறாங்க, சரி செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு அறிவாற்றல் கொண்ட ஒரு தலைவர் தான் வரப்போகிறார் அந்த இம்மார்ட்டல் ரூலராக. அவர் பின்னாடி சித்த மருத்துவ டாக்டர்கள்லாம் பயணிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சித்தர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சி தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க சொன்ன தகவல் சுற்றறிக்கையை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நம்பகத்தன்மையோடு இருக்கிறதுனால நான் கொடுக்குறேன். ஸோ நம்பாதவங்க விட்டுருங்க. இதை பற்றி என்கிட்ட கமாண்டில் இன்றைக்கி நிறையா 68 கமாண்டு வந்தது. அதுக்கு நான் சில கமாண்டுக்கு மட்டும் பதில் கொடுத்தேன். எல்லா கமாண்டுக்கு என்னால் பதில் கொடுக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்களே சொல்லுங்கள், ஒரு தலைவலி வந்தால் என்ன மாத்திரை போடுவோம்? அனாஷின் போடுவோம். அப்புறம் தலைவலி என்னமோ எல்லாத்துக்கும் சேர்த்து விக்ஸாக்ஷன் 500 போகிறீங்க. இதான் முறையானதா சொல்லுங்கள்? இதனால் சைடு எஃபெக்ட் வருது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக முதல்ல என்ன இருந்துச்சு அதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும். அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து அதெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கானே வந்து சித்த மருத்துவத்துக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கு, நாட்டு மருத்துவத்தில் ஒளிஞ்சு கிடக்கு, பாட்டி வைத்தியம் சொல்லக்கூடிய தமிழ் பாரம்பரிய மருத்துவத்தில் ஒளிஞ்சிருக்கு. அதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். அப்போ இந்த ஆங்கில மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை வெட்ட வெளிச்சப்படுத்தி அதெல்லாம் ஆங்கில மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத சில விளம்பரம் வியாபாரம் அதெல்லாம் வந்து அவங்க இது பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணும்போது சிலருக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உலகத்தில் வந்து இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கு வந்து நோய்கள் வந்து உருவாகிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அப்போ எப்படி தடுக்க முடியும்? ஸோ அப்போ வந்து இது வந்து இப்போ வரப்போகிற ஆட்சியாளர் வந்து முருகர் யுகம் அப்படின்றாங்க. யுக மாற்றம், முருகனோட யுகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து சித்தர்கள் துணையோட அந்த மனிதனாக வரக்கூடிய அந்த அவர் வந்து முருகனுடைய அந்த சித்தர்களுடைய அந்த இதை தான் அவங்க நிறைவேற்ற போகிறாங்க. இதை வந்து மத ரீதியாக யாரும் பார்க்க தேவையில்லை. இது வந்து சித்தர்கள்னாலே நான் நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன், சித்தர்கள்ன்றது மதத்துக்குள்ளே எப்பயுமே வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தனியாக அவங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட 4448 நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிச்சவங்க தான் சித்தர்கள். காக்கா பூஜண்ட சித்தர் இருக்கார், போகர் சித்தர் இருக்கார். பார்த்திங்கன்னா மருத்துவ உலகத்தில் வந்து பார்த்தோன்னா ராமதேவ சித்தர் இருக்காங்க. ஸோ பல சித்தர்கள் வந்து பல மூலிகை கொண்டு பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மருத்துவ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து அவங்க வந்து அதான் திரும்ப சரி செய்ய முடியும். அப்படி ஒரு நல்லாட்சி வரணும். அதுதான் வந்து இம்மார்ட்டல் ரூலர் ஆட்சியாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து எப்படி அதனால் வந்து இப்போ அவங்க சொல்கிறது வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு இப்போதைக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க பிப்ரவரி 8ன்றதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
இதில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சில பேர். அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நல்லது நடந்தால் நம்ம வரவேற்க வேண்டியதானே. நான் வந்து இப்போ இன்றைக்கி நான் ஒரு முடிவு பண்ணிக்கிட்டேன். ஓஹோ, நம்ம 2022 நான் தான் இம்மார்ட்டரோலர் நான் சொன்னேன். அப்போ இல்லை. அப்போ என்ன பண்ண போகிறோம், போய் போகிற வழியில் நல்லா பிடிச்ச ஒரு சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக தூங்குறோம். இதான் வந்து அந்த மனசு வேணும். அப்போ வந்து யாரோ ஒருத்தர் வர போகிறாங்க, நாட்டுக்கு நல்லது செய்யணும், நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும். அப்போ ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஊரையோ ஒரு மாவட்டத்தையோ ஒரு எம்எல்ஏ ஆகிறதே இங்கே கடினமாக இருக்கும்போது இம்மார்ட்டரோலராக வரக்கூடியவங்களுக்கு வந்து நிறையா அறிவாற்றல் தேவை, அவங்களுக்கு நிறையா சப்போர்ட் தேவை. அப்போ நம்ம அந்த சப்போர்ட்டை கொடுப்போம். அவங்க சொல்கிறது அந்த February 8க்கு அப்புறம் தெரியும். அதனால் தினமும் இதை பற்றி வீடியோ போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ப்ரெஷர் ஆக்க வேண்டாம், டென்ஷன் ஆக்க வேண்டாம். அடுத்து முடிஞ்சால் நான் நாளைக்கு வந்து வேறு நல்ல ஒரு இதே தலைப்பில் போட்டாலும் வேறு ஏதாவது புதிய தகவல் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பாருங்கள், காற்று வந்து கெட்டுப்போச்சு, குடிநீர் இன்றைக்கி கெட்டுப்போச்சு. பார்த்திங்கன்னா சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதனால தான் மனிதர்களுக்கு நோய்கள் வருது. இது மட்டும் இல்லாத உணவு முறை வந்து இன்றைக்கி இயற்கை விவசாயம் எத்தனை இடங்களில் இருக்குது. செயற்கை உரத்தை போட்டு தான் இன்றைக்கி வந்து விவசாயம் செஞ்சிட்ருக்கீங்க. அப்போ இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டாமா? இப்படியே நம்ம இருந்துடலாமா சொல்லுங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் மாற்றி அமைக்கணுமா இல்லையா? அரசியலில் பாருங்கள், நேற்று கூட நான் சொன்னேன் 10,000 கோடி சம்பாரிச்சு வச்சுருக்காங்க ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அதிமுகவில். ஏன்னா 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. 2011 2021 கொள்ளடித்த காசெல்லாம் எங்கே இருக்கும்? அவங்ககிட்ட ஸ்விஸ் வங்கியில் வச்சுருப்பாங்க, பினாமியில் வெளிநாட்டில் போட்டு வச்சுருப்பாங்க, சொத்துக்கள் வாங்கி வச்சுருப்பாங்க. துபாயிலேயோ லண்டன்லேயோ பல தேசங்களில் வாங்கி போட்டிருக்கலாம், இந்தோனேஷியாவில் வாங்கி போட்டிருக்கலாம் சொத்துக்கள். இதெல்லாம் மீட்டெடுக்கணும் இல்லையா? அதேமாதிரி திமுக இருக்கக்கூடியவங்க சொத்துக்கள் வாங்கி போட்டிருப்பாங்க. இந்தோனேஷியாவில் நிலக்கரி சுரங்கத்தை வாங்கி போட்டிருக்காங்க. லண்டனில் இருக்கும் ஹோட்டலு, மலேசியாவில் இருக்கும், சிங்கப்பூரில் இருக்கும், பல நட்சத்திர ஹோட்டலில் வேலைக்கு வாங்கியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். இவங்களெல்லாம் விட்டா 5 வருஷம் ஆட்சிக்கு வந்தால் இவங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் கோடி அடிச்சுட்டு போயிடுறாங்க. 50,000 கோடி 1 லட்சம் கோடின்னு சுட்டிட்டு போயிடுறாங்க அந்த 5 வருஷத்தில். அப்போ நீங்கள் அப்படியே கண்டும் காணாமல் போக போகிறீங்களா? இதை மாற்றி அமைக்க தான் அந்த இம்மார்ட்டரோலர் தேவைன்னு சொன்னேன். எதிர்ப்பவர்கள் அந்த அரசியல் சிஸ்டத்தில் நான் போய் அதிமுக மூலிமா இம்மார்ட்டரோலரை கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறது வந்து இனிமேல் வந்து பார்க்குறதுக்கு காமெடியாக தான் இருக்கும். அந்த அரசியல் சிஸ்டம் தேவையில்லை. இம்மார்ட்டரோலர் தனியாகவே பயணிப்பார். அது கடவுளோட துணையோடு வந்து ஆட்சி அமைப்பார். இந்த போலியான அரசியல், ஊழல் அரசியலை ஒழித்து நல்ல ஆட்சியை மக்கள் கொடுப்பார். நேர்மையான ஆட்சி. அவரோட ஆட்சியில் பணமே செல்லாதுன்றுவாங்க. பணம் செல்லாது. தங்கம், வெள்ளி, காப்பர், செம்புன்னு சொல்லக்கூடிய செம்பு, வெள்ளி, தங்கம், இந்த நாணயங்கள் தான் அங்கே செல்லும். இனி ரூபா நோட்டே செல்லாதுன்ற நிலைமை கூட வரலாம். எப்போனா 2026 வரலாம். அப்போ அம்மையப்போட ஆட்சி தான் இம்மார்ட்டரோலர் ஆட்சி. அதுக்கு முன்னெடுப்பு தான் இந்த 2025 February 8 வந்து அதற்கு வந்து ஒரு ப்ரெஷ் மீட் கொடுத்து அவங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அமல்படுத்த முடியும். மக்களை மாற்றணும் இல்லையா? அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ இப்போ இருக்க ஆட்சி தான் இருக்கும். February 8 ஆட்சியை கலைக்க மாட்டாங்க. ஆனால் அடுத்து அமையப்போகிற ஆட்சி 2026 சித்தராட்சி தான். அது 2026 ஜனவரியா இல்லை அதுக்கு முன்னாடி அமையும்ன்றதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதனால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். எல்லாம் முருகன் செயல். என திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்கிட்ட உட்காந்து தான் வீடியோ போடுறேன். சித்தர்கள் வந்து ஆசீர்வாதம் கொடுப்பாங்க, கடவுளர்கள் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா ஜீசஸ் ஒரு சித்தர் தான். நேற்று நான் வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கடவுளர்கள் வழியை காட்டுவாங்க. இறையாட்சி பூமியில் அமல்படுத்தப்படும். இறையாட்சி இந்த ஆண்டு இல்லைனா 2026 ஜனவரி அப்போ வந்து உங்களுக்கு இறையாட்சி இந்த ஆண்டிலே அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.